இடைக்காடார் சித்தர் அப்படிங்கிறவரு வந்து போனதாக செவி டெம்பிள் சேனல். நாமங்கள் மகேஷ். நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் திகழ்நாயகப்பட்டியில அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ சூரிய லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம். வாங்க கோயிலுக்குள்ள போலாம். பேர் பாத்தீங்கன்னா சிவரவிச்சந்திரன். இந்த ஆலயத்துல நான் ஒரு 25 ஆண்டு காலமா இங்கே இருந்து பணி செஞ்சுக்கிட்டு 20 நட்சத்திர பூஜை செஞ்சுக்கிட்டு இந்த கோசாலை எல்லாம் பராமரிச்சுக்கிட்டு இந்த ஆலயமானது பாத்தீங்கன்னா சேலம் இருந்து நாமக்கல் போற வழியில பனமரக்கப்பட்டி கீழேங்கிற இடத்துல நந்திமலை அப்படிங்கிற ஒரு மலை மேல சூரிய கத்தகாம்பாள் சமேத ஸ்ரீ ஸ்ரீலிங்கேஸ்வரர் ஆலயம் அப்படிங்கிற திருநாமத்தோட இறைவன் எழுந்தருளி கத்தகாம்பாள் சமேத ஸ்ரீலிங்கேஸ்வர பெருமானாக எழுந்தருளி அருங்காணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல ஒரு மிக சிறப்பு என்னன்னா இந்த மலையை பாத்தீங்கன்னா நந்தி மாதிரி தெரியும். இந்த மலை மேல் பக்கம் இந்த வடக்கு பக்கம் இருந்து தெற்கு பக்கம் இருந்து பாத்தீங்கன்னா வடக்கு பக்கம் இருக்கிற மலை வந்து நந்தி மாறும், அதுக்கு முன்னாடி இருக்கிற மலை லிங்கம் மாறும், அதுக்கு பின்னாடி இருக்கிற மலை பலிபீடம் மாறியும் இயற்கையாகவே இந்த இடத்துல வந்து இறைவன் வந்து கைலாயத்தில் இருக்கிற மாதிரி லிங்க வடிவமாகவும் நந்தி வடிவமாகவும் பலிபீடமாகவும் அமைந்திருக்கிறார். அதனாலதான் இந்த இடத்துக்கு பேர் நந்தி மலையின் பேரு. இந்த இடத்துல இருக்கிற இறைவனுக்கு சிறுலிங்கேஸ்வர பெருமான் கர்த்தகாம்பாள்னு அன்னை கர்த்தக விருட்சமாக இருந்து வர்றவங்களுக்கெல்லாம் எல்லா வரங்களையும் கொடுத்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இறைவன் சூரியலிங்கேஸ்வர பெருமான் திருநாமத்தை கொண்டு இளந்தருளி இங்க அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். இங்க இருக்கிற இறைவன் அதாவது இவருடைய ஜாதகத்துல சூரியன் நீச்சமாக இருந்து தந்தைக்கு வந்து மிக தோஷமாக இருந்தால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இறைவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை பசும்பால் பஞ்சகவியான அபிஷேகம் செய்தால் அந்த தோஷம் நீங்குவது என்று மக்கள் கண்டறிந்த உண்மை. அதனாலே இங்க பாத்தீங்கன்னா அந்த சூரியன் நீச்சமாக இருக்கு. இங்கிருந்து ஒரு குழந்தை ஜனனமாகி அந்த குழந்தையால தந்தைக்கு பாதிப்பு அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற இறைவனுக்கு பசும்பால் அபிஷேகம் செய்து இறைவனை வேண்டிக் கொண்டால் இந்த தேசம் அந்த தோஷமானது நீங்கப்படுகிறது அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி இந்த முன்னோர்கள் காட்டியவரை. அது மாதிரி மக்கள் நிறைய வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல இடைக்காடார் சித்தர் அப்படிங்கிறவரு வந்து போனதாக செவிவெளி செய்தி ஆதாரப்பூர்வம் இல்ல. ஆனா வந்து அந்த சித்தர் கோயில் இருக்கிற காலாஞ்சிநாதர் பாடல்ல இது வருது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இடைக்காடார் சித்தருக்கு தனி சன்னதி. இடைக்காடார் சித்தருக்கு வந்து ஒவ்வொரு பௌர்ணமியும் விசேஷ கால பூஜை நடைபெறுகிறது. அதே மாதிரி இங்க ஆகாசலிங்கம் இருக்கு மேல அதுதான் பெரியமான லிங்கம் சொல்லி நம்ம முன்னோர்கள் சொன்னது. இங்க வந்து இடைக்காடார் சித்தருக்கு பின்னாடி கற்பக விருட்சமாக ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இரவு நேரங்கள்ல வெளியிடக்கூடிய மரமாக இருக்கிறது. அது சிலர் பார்த்திருக்கிறாங்க. அதுதான் மற்றபடி இந்த ஆலயத்துல கோசாலை வச்சு நாங்க பராமரிக்கிறோம். அந்த கோசாலைய ஒவ்வொரு பிரதேச காலத்திலுமே முதல்ல கோசாலைக்கு பூஜை பூசணை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நந்தி பெருமானுக்கு நம்ம அபிஷேகம் ஆரம்பிப்போம். பிரதேச காலத்துல மக்கள் நல்லா பெருந்திரளா வந்து திரண்டு சூரியலிங்கேஸ்வர பெருமான வணங்கி எல்லா விதமான துன்பங்களும் நீங்குது அப்படிங்கிறது ஒரு மக்களுடைய நிதர்சனமான உண்மை. இந்த ஆலயம் வந்து பனமரத்துப்பட்டி ரோடு அப்படிங்கிற இடத்துல இருந்து மேற்கே ஒரு சில ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் நடந்து மலை மேல வந்தா மேல இயற்கை எழில் சூழ்ந்த இடமாக இறைவன் எம்பெருமான் எழுந்தருளி எல்லோருக்கும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். சிவா திருச்சிற்றம்பலம். மேல போனீங்களா? ஆமாங்க, இப்ப நம்ம இது மேல கொஞ்சம் தூரம் போகலாம். சரிங்க. இது சிவன்ராத்திரி நல்ல சிறப்பாக நடக்கும். ஆமாங்க, நல்லா சிவன்ராத்திரி தான் மிக சிறப்பா நடைபெறும்.